Hey guys, நான் SJ. இந்த சேனல் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு டெக் சேனல். ஸோ இந்த சேனலை வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் ரொம்பவே ஹெல்ப்பாகவும் ஒரு சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கு வந்து போக்கோ X3 ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் வந்து அது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Poco X3 Xiaomi தரப்புல இருந்து லான்ச் பண்ண ஒரு Poco X3 ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன் வந்து ரொம்பவே எல்லாராலையும் விரும்பி வாங்கப்பட்ட ஒரு போன் வந்து இந்த Poco X3 வந்து சொல்லலாம். பிகாஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து தரமா கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதோட பிரைஸ் செக்மெண்ட்டை விட அதிகமான ஃபீச்சர்ஸே அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸே அந்த ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே ஒரு பட்ஜெட் ஃபோனில் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் இந்த Poco X3 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசஸர்னு பார்க்கக்குள்ள வந்து Snapdragon 732Gக்கான ஒரு ப்ரொசஸர் வந்து வருது. உண்மையிலே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாமே அடிச்சு நொறுக்கி கொண்டிருக்க ஒரு ப்ரொசஸர்னா கேமிங்காகவும் இருக்கட்டும், எனி யூசேஜாகவும் இருக்கட்டும், சும்மா ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து அடிச்சு நொறுக்கி கொண்டிருக்க ஒரு சிப்புண்டா வந்து அது Snapdragon தான். இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து Snapdragon கொடுத்தது வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விடயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம் அதோட டிஸ்பிளே. எஸ், டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த முறை வந்து Xiaomi தரப்புல அந்த Poco X3 வந்து IPSல வந்து LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 450 நிட்ஸுக்கான பிரைட்னஸ் லெவல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அவுட்டோரில் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளேயோட ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணணும்டா இந்த Poco X3 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து 450க்கான நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். உண்மையிலேயே இந்த 400 நிட்ஸ் வந்து கொடுத்தது பிரைட்னஸ்ல அவுட்டோர் மோடுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்து வந்து முக்கியமான ஒரு செக்மெண்ட் இந்த ஃபோனுடைய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேமரா செட்டப். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோன்லையும் நான் இப்படி ஒரு கேமரா அந்த அலைன்மெண்ட் நான் பார்த்ததில்ல. டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த லுக் வந்து ஓரளவாக எனக்கு ஓரளவாக இந்த டிஃப்ரெண்டான இந்த லுக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேமராவோட. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது இதில் வந்து 4 லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான முதல் லென்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 64 MBக்கான வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 30 MBக்கான அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்கான மேக்ரோ, அடுத்து வந்து 2 MBக்கான டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த Poco X3 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து, ஸோ இந்த ப்ரைஸை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இப்படியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இப்படி ஒரு ஃபோன் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விடயம் தான் அது. ஸோ 64 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து 30 MBக்கான அல்ட்ரா வைட், 2 MBக்கான மெக்ரோ, 2 MBக்கான டெப்த் கொடுத்தது வந்து உண்மையிலே ஒரு ப்ளஸ்ஸான விடயம். செல்ஃபின்னு பார்க்கக்குள்ள வந்து 20 MBக்கான ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிலையும் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ 20 MBக்கான ஒரு செல்ஃபி லென்ஸ் வந்து கொடுத்தது ஓகேவான ஒரு விடயம் தான். Xiaomi தரப்புல இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா ஃபோன்லையும் வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை வந்து எந்த ஒரு ஃபோனோடையும் கம்பேர் பண்ணிடலாது. அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமாக இருக்குது. எல்லா கம்பெனியும் அடித்து நவுத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த பேட்டரி பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே 5000 mAhக்கு மேலே தான் அந்த பேட்டரியெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்காங்க. ஸோ 5160 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து இந்த ஃபோனில் வருது. ஒரு பவர் பேங்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஓவரால் நீங்கள் வந்து ஒரு 1.5 day வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RAM அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ரேம்னு பார்க்கும்போது 6GB ரேமில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 64GBலையும் 128GBலையும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 6GB ரேமோட 64GB ஸ்டோரேஜோடையும் எடுக்கலாம், 6GB ரேமோட 128 ஸ்டோரேஜோடையும் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்மளுடைய இலங்கையில் இந்த Poco X3னுடைய ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குது? இந்த Poco X3 வந்து நீங்கள் 6GB ரேமோட 128 ஸ்டோரேஜோட வந்து 53,000 54,000 ஸோ 54லேருந்து 53க்குள்ளே வந்து நீங்கள் இதை பை பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு Snapdragon சிப்போட ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியோட ஒரு நல்ல பேட்டரி லைஃப் உள்ள ஒரு ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணணும்டா Xiaomi தரப்பில் இருக்க Poco X3 தான் அதுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இலங்கையிலையும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye. Signing off, SJ.